ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த அழகான எம்ப்ராய்டரி ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்லேயே நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் ப்ளவுஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இது ஒரு பட்டு சாரீக்குள்ளே ப்ளவுஸ், அதில் எப்படி பண்ணேன்ட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அழகான பட்டு சாரீ. ஸோ அதில் இது செமி ரா சில்க் ப்ளவுஸ். இது ஸ்டிச் ப்ளவுஸ். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப பிளெயினாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் ஏதாவது சிம்பிளாக அழகாக ஃபுல்லாக த்ரெட்லேயே ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் நெக்லைன்லையும் ஸ்லீவ்ஸ்லையும் இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது நான் சில்க் சாரிங்கிறதுனால சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற 2 ஷேட், கொஞ்சம் டார்க் அண்ட் லைட் 2 ஷேட் எடுத்துருக்கிறேன். அது போக இந்த ஜரி த்ரெட் A1 ஜரி த்ரெட் எடுத்துருக்கிறேன். எந்த ஜரி த்ரெட் எடுத்தாலும் இதில் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்ட்டு காமிக்கிறேன். டிசைன் எப்படி வரைகிறது அப்படின்ட்டு காமிக்கிறேன். ஸ்லீவ்ஸோட சென்டர் ஃபஸ்ட்டு இப்படி டாட் வச்சுக்கோங்க. அந்த எட்ஜில் இந்தமாரி டாட் வச்சுக்கோங்க. அங்கேருந்து 4 சென்டிமீட்டர் கேப்பில் இந்தமாரி டாட் வச்சுக்கோங்க. நான் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்தமாதிரி டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அங்கேருந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் விட்டு அதுமாதிரி ஒரு டாட் வச்சுக்கோங்க. லேஸாக பண்ணிக்கோங்க. இது ஒரு மேலே ஒரு கோடு போடுறதுக்காக அது மாதிரி. ஸோ அடுத்த லைனுக்காக அது. ஸோ அந்த கோடு கூட ரொம்ப லேஸாக போட்டுக்கோங்க. 1.5 சென்டிமீட்டர் கேப்பில் நான் லேஸாக ஒரு சின்ன கோடு போட்டுக்கிறேன். இப்போ அதில் கீழே இருக்கிற 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் வர மாதிரி 4 சென்டிமீட்டர் கேப்பில் இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து 1/4 இன்ச் இந்தமாரி கேப்பில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. நம்ம 4 லைன்ஸ் இந்தமாரி பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவலாக நமக்கு அந்த லைன்ஸ் போடுறதுக்கு இந்தமாரி மெஷர்மெண்ட் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா எல்லா லைனும் ஈக்குவல் கேப்பில் இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் அந்த கேப் விட்டு நமக்கு இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்புறம் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைன் வரைஞ்சிக்கணும். ஸோ இது பின்பக்கமும் நான் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 4 சென்டிமீட்டர் கேப் விட்டு மார்க் பண்ணி சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது பாருங்கள், நான் இது முடிச்சிட்டேன். ஸோ இதுமாரி ஜிக்ஸாக் லைன்ஸ் ஒரு 5 லைன்ஸ் வருது. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் லைனுக்கு மார்க்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஈவனாக எல்லா லைன்ஸும் ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கோங்க. இதை நான் டபுள் நாட் ஸ்டிச் வச்சு பண்ண போகிறேன். ஸோ அந்த டபுள் நாட் ஸ்டிச் எப்படி பண்ணணுன்ட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கோடுக்கு கீழே இருந்து மேலே சின்னதாக ஒரு ஸ்டிச் இந்த மாதிரி போடுங்க. இப்போ கிராஸாக ஒரு லைன் கிடைக்கும். அதுக்கு மேலே இந்த நூல் எப்படி வச்சிங்கன்னா 2 பார்ட்டாக அந்த கிராஸ் லைன் டிவைட் ஆகும். ஸோ பாருங்கள், இப்போ கிராஸாக வைக்கும்போது 2 பார்ட்டாக டிவைட் ஆகுதுல, அதை லெஃப்ட் சைடில் கீழேருந்து மேலே நூலை விடுங்க. அப்புறம் மேலே பிடிச்சிக்கிட்டு அகெயின் கீழேருந்து மேலே, ஆனால் ரைட் சைடில் அந்த கேப்பில் விடுங்க கீழே. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அழகாக ஒரு டபுள் நாட் ஸ்டிச் கிடைக்கும். ஒரு மோத்தி டாக்கான்னு சொல்லுவாங்க. ஒரு மோத்தி மாரி, ஒரு பாசி மாரி கிடைக்கும் நமக்கு. ஸோ அகெயின் கீழேருந்து மேலே இந்த மாதிரி அந்த கோட்டுக்கு கீழேருந்து மேலே அதுமாரி நீடில் எடுக்கணும். அதை கிராஸாக இப்படி கீழே வைக்கும்போது 2ஆக டிவைட் ஆகும். அதில் லெஃப்ட் சைடில் கீழேருந்து மேலே எடுக்கணும். அப்புறம் மேலே பிடிச்சிட்டு திருப்பி கீழேருந்து மேலே ரைட் சைட் கேப்பில். ஸோ ஒரு நாட் ஆகுது. இப்போ அடுத்தது பண்ணும்போது 2 நாட் ஆகுது. ஸோ டபுள் நாட் ஸ்டிச்
மோத்தி டாக்கான்னு சொல்லுவாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பாசி அடுத்தடுத்து நம்ம பீட் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். ஸோ இதே ப்ரொசீஜரில் நீங்கள் பண்ணுங்கள், கரெக்டாக அழகாக வரும். நான் கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததில் நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த நாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 mm அளவுக்கு தான் கேப் விடுறேன். ஸோ அந்த அளவுக்கு விட்டிங்கன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்து மோத்தி இருக்கிற மாதிரி ஒரு இதை நான் 6 strands நூல் எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு பண்ணும்போது அடுத்தடுத்து ஒரு பீட்ஸ் வச்சு பண்ண மாதிரி நல்ல லுக் இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச் வச்சு தான் நான் இந்த ப்ளவுஸில் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் எப்படி நான் அந்த டேர்னிங் பண்ணேன்றதை அதுவும் நான் காமிக்கிறேன். வி மாதிரி எப்படி பண்ணேங்கிறது காமிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்புறம் வியில் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் ஒன் நான் இப்போ முடிக்கும் போது பாருங்கள் எப்படி லாக் பண்ணுறேன்னா, இதுக்கு பக்கத்தில் இப்படி கீழே விட்டு அதை முடிக்கிறேன். ஸோ அப்போ அந்த நாட் நல்லா லாக் ஆகிடும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் லைனில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு காமிக்கிறேன். இந்த ஷார்ப்பாக நமக்கு வந்து ஒரு எட்ஜ் கிடைக்கணும்ல, ஸோ அது எப்படி பண்ணுறதுன்ட்டு காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தாங்க இந்த லைனில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் பண்ண மாதிரியே பண்ணணும். அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து போடணும். பாருங்கள் இப்படி அழகாக நல்லா ரவுண்டாக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால தான் பக்கத்தில் ஒரு 3 mm அளவுக்கு கேப் விட்டு நீங்கள் பக்கத்தில் எடுங்க. எடுத்திங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி நாட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் கார்னரில் பாருங்களேன், லாஸ்ட்டு அந்த எட்ஜ் வரைக்கும் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே வெளியில் கீழே விட்டு லாக் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி டேர்னிங் வரும்போது எப்போதுமே லாக் பண்ணிவிட்டு அகெயின் நமக்கு டைரக்ஷன் இப்போ இந்த பக்கம் திரும்புது. ஸோ அப்போ அந்த ரவுண்டுக்கு உள்ள இந்த இடத்துல நீங்கள் நீடில் எடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ டேர்னிங் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள் ரவுண்டுக்குள்ளே அந்த எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த இடத்துல நீடில் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. அப்போ பண்ணும்போது நல்லா ஷார்ப்பாக டேர்ன் ஆகும் நமக்கு. ஸோ டிசைனில் பண்ணும்போதையுமே அந்த எங்கெங்கெல்லாம் டேர்னிங்ஸ் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் இப்படி தான் நீங்கள் டேர்ன் பண்ணணும், அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ இது தாங்க நான் சேம் சில்க் த்ரெட்டில் வந்து ப்ளவுஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட் முடிக்கும் போது பக்கத்தில் வெளியில் விட்டு லாக் பண்ணிடணும். பின்னாடி பாருங்கள் இந்த அளவு தான் நூல் உங்களுக்கு தெரியும், ஒரே மாதிரி எடுத்துருக்குறேன் பாருங்கள் நூல். ஸோ இந்த அளவு டிஸ்டன்ஸில் எடுத்திங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ நாட் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க. அது ரொம்ப இந்தமாரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதே தான் நான் சில்க் த்ரெட்டில் இப்போ பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு 6 strands நான் நூல் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த ப்ளவுஸில் இந்தமாரி ஆரம்பிச்சிருக்கிறேன். எட்ஜில் வந்து நாட் வராமல் கொஞ்சம் மேலே தள்ளி நாட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. சேம் நான் ஸ்ட்ரெயிட் லைனில் காமிச்சேன்ல அதேமாரி மெத்தடு தான். சில்க் த்ரெட் கொஞ்சம் கவனமாக போடணும், பிசுறு இல்லாத மாதிரி போடணும், அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து இன்னும் அழகாக சின்ன நாட்டாட்டம் இருக்கும். ஏன்னா 6 strands தான் நான் நூல் எடுத்துருக்கிறேன். பார்க்க சின்ன சின்ன பீட்ஸ் அடுத்தடுத்து வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஸோ இதனால் ஒரு 2 mm கேப் தான் நான் இப்போ விட்டுட்ருக்கேன். ஸோ அந்த த்ரெட்டோட திக்னஸை பொறுத்து நீங்கள் கேப் விடணும். நீங்கள் அதை செஞ்சு பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ விட்டால் கரெக்டாக இருக்கும்னு தெரிஞ்சிடும். இடையில ஒரு கோடு மாரி வராத மாதிரி அடுத்தடுத்து பீடு வர மாதிரி பார்த்துக்கோங்க, அடுத்தடுத்து நாட்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். தனியாக ஒரு கிளாத்தில் ஒரு தடவை போட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் இதில் அப்படியே சேம். ஸோ அந்த கவுட்டுக்கு கீழேருந்து மேலே சின்ன ஸ்டிச் இந்த மாதிரி பண்ணுறேன். அதை கிராஸாக அப்படி கீழே வைக்கும்போது 2ஆக டிவைட் ஆகும். அதில் லெஃப்ட் சைட்லேருந்து கீழேருந்து மேலே, அகெயின் ரைட் சைடில் கீழேருந்து மேலே. ஸோ நல்லா சுற்றி வரும் இந்த மாதிரி கீழேருந்து மேலே. அப்போ ஒரு நாட் ஃபார்ம் ஆகும். ஸோ இது மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். டேர்னிங்கும் நான் எப்படி திருப்புறேங்கிறதும் பாருங்கள். ஸோ இப்போ நான் லாஸ்ட்டாக அந்த டேர்னிங்கில் எட்ஜுக்கு வந்துட்டேன். ஸோ அதை பக்கத்துலேயே இப்படி கீழே விட்டு லாக் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கீழே திரும்புது பாருங்களேன், அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நாட்டுக்குள்ளே இந்த பக்கம் நீடில் விட்டு எடுக்கிறேன். ஸோ பாருங்கள் அந்த இடத்துல நீடில் விட்டு எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒவ்வொரு சின்ன இதுதாங்க. அந்த விஷயத்தை பார்த்து இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கர்வாக ஆகிடும். நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கர்வ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன ஒரு
இது விஷயம் தான். அது பண்ணிட்டோன்னா நமக்கு கரெக்டாக நல்லா நீட் ஃபினிஷிங் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப டைட்டாகவும் இழுக்காதீங்க, நாட் ரொம்ப சின்னதாகிடும். ஸ்மூத்தாக இழுங்க, பார்க்க அழகாக இருக்கும் அது. ஸோ இது பாருங்கள், இது நமக்கு தெரிஞ்ச பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸில் வர ஸ்டிச்சஸ் தான். ஸோ அதை வச்சு நம்ம வந்து நீட்டாக அழகாக ப்ளவுஸில் பண்ணலாம். ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்லேயே பண்ணலாம். ஸோ இது மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இதே இது நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம். ஸோ பிளெயின் கிளாத்தில் மார்க்கிங் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸ், நெக் எங்கெங்கே வேணுங்கிறது மார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் இதே மாதிரி டிசைன் வரைஞ்சிக்கலாம். இல்லை இந்த டிசைனை நீங்கள் ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சிட்டு அப்புறம் நீங்கள் அதை வந்து கார்பன் காப்பியும் பண்ணலாம். ஸோ 2 மெத்தட்லேயும் நீங்கள் அது பண்ண முடியும். ஃப்ரீ ஹேண்ட்லேயும் பண்ணலாம், இல்லைன்னா கார்பன் காப்பி வச்சு ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் லைன் நான் சில்க் த்ரெட்டில் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் லைன் வந்து ஜரி த்ரெட்டில் சிங்கிள் த்ரெட் எடுத்துகிட்டு எந்த பாயிண்டில் எடுத்தேனோ அங்கேருந்து ஒரு சின்ன செயின் ஸ்டிச் பண்ணுறேன். அப்புறம் அடுத்த செயின் வந்து ஃபஸ்ட்டு செயின்குள்ளேருந்து இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு தடவையும் நீடிலுக்கு மேலே நூல் வரணும், அப்போ ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். இது சிங்கிள் த்ரெட்டாக நான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் மெதுவாக பண்ணணும். இது ஏன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் இந்த ஜரி த்ரெட். நீங்கள் இது இல்லைன்னா ஆங்கரில் இருக்கிற மெட்டாலிக் த்ரெட் எடுத்துக்கலாம், ஜரி த்ரெட். இல்லைன்னா ஜரி கலரில் இருக்கிற சில்க் த்ரெட் கூட எடுத்துக்கலாம். இந்த ஜரி த்ரெட் இதில் நம்ம பட்டு சாரிங்கிறதுனால இந்த நான் ஜரி த்ரெட் இப்போ நான் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். A1 ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவுமே பாருங்கள், அந்த கார்னர் வரும்போது வெளியில் லாக் பண்ணி திருப்பி அந்த செயின்குள்ளேயே திருப்பி எடுத்துட்டு டேர்ன் பண்ணும்போது அந்த ஷார்ப்பாக அந்த டேர்னிங் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஜிக்ஸாக் லைனும் அப்படி பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ செகண்ட் லைன் ஃபுல்லாக ஜரி த்ரெட்டில் பண்ணுறேன். தேர்ட் லைன் லைட் கலர், நம்ம லைட் ஷேடில் பிங்க்லேயே லைட் ஷேடில் ஒரு கலர் எடுத்தாலும், ஸோ அதை வச்சு தேர்ட் லைன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அது எப்படி பண்ணியிருக்கிறேங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லைன் டார்க் கலரில் இந்தமாரி ஜிக்ஸாக் லைன் பண்ணியிருக்கிறேன். மிடில் வந்து 2 லைன் ஜரி த்ரெட்டில், அப்புறம் நடுவில் இருக்கிறது லைட் கலர், லைட் பிங்க்கில் சாரியில் இருக்கிற காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ பாருங்க, ஒரு அழகான பார்டர், ஒரு திக்கான ப்ராடான பார்டர் நமக்கு ஸ்லீவ்ஸில் கிடச்சிருச்சு. ஸோ 2 ஸ்லீவ்ஸ்லேயும் பாருங்கள் அது பண்ணிவிட்டேன். நமக்கு ஆரி ஒர்க்கில் பண்ணுற அதே மாதிரி லுக் நமக்கு இதில் கிடைக்கும். நார்மல் நீடில் வச்சு த்ரெட் ஒர்க்லேயே ஃபுல்லாக பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பாருங்கள், நான் நெக் லைனில் எப்படி பண்ணேன்ட்டு காமிக்கிறேன். நெக் லைனில் ஒரு லைன் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 லைன் இதேமாரி மோத்தி டாக், அதாவது டபுள் நாட் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். அப்புறம் லாஸ்ட் லைனும் பார்டர் கொடுக்குற மாதிரி ஜரி த்ரெட்லேயே பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சிம்பிளாக நீட்டாக ரொம்ப எலிகண்ட்டாக போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரே மாதிரி நீங்கள் நாட் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் எடுக்கிறது தான். ஈக்குவல் கேப் விட்டு நீங்கள் இந்த ஸ்டிச் பண்ணிங்கன்னா இதே மாதிரி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். சிம்பிளாக நீட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி ஜிக்ஸாக் லைன்ஸும் பண்ணியாச்சு.
அங்கங்கே உங்களுக்கு புட்டாஸ் வேணும்னா நாட் ஒர்க்லேயே 3 நாட் அப்படிலாம் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் சாரியோட பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அந்த சாரி கலருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இது நடுவில் நீங்கள் செயின் ஸ்டிச்சில் நான் பண்ணியிருக்கிறது பதிலாக பீட் ஒர்க்கும் பண்ணலாம். சின்ன சின்ன சுகர் பீட்ஸ் வச்சு அழகாக நீங்கள் அது பீட் ஒர்க்கும் பண்ணலாம். இன்னும் கிராண்டாக இருக்கும் அது பார்க்க. பாருங்கள் இது பேக் சைடில் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப மினிமலாக தான் உங்களுக்கு த்ரெட் தெரியும். இந்த மாதிரி பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வச்சு த்ரெட் ஒர்க்லேயே எப்படி பண்ணுறது, அதுக்கு டிசைன்ஸ் எப்படி வரைகிறது, ப்ளவுஸில் எப்படி வரைகிறது, ப்ளவுஸில் குர்த்தியில் சாரீஸில் எல்லாம் எப்படி வரைகிறது அப்படின்னு கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வர ஆகஸ்ட் 18லேருந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லா பேசிக் ஸ்டிச்சஸ் ஆரம்பத்தில் இருந்து எல்லா முக்கியமான ஸ்டிச்சஸும் சொல்லித்தரேங்க அதில். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். சீக்கிரம் அதை பற்றி ஒரு போஸ்டரும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.